ஆஸ்திரேலியா மண்ணில் நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவங்க. ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 பேரை காயமடைய செஞ்சு 15 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த அட்டாக் நடந்தது யூதர்களுக்கு எதிராக. முதல்ல இந்த யூதர்கள் அவங்க ஏன் 1000 பேர் அங்கே கூடியிருந்தாங்க, இந்த 2 பேர் அட்டாக் பண்ணது ஏன் அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும்னா யூதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க பார்த்துட்டிங்கன்னா பண்டைய இஸ்ரேல்லேருந்து உருவானவங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பறந்து விரிகிறாங்க. அப்படி உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் இஸ்ரேல்லையும் அமெரிக்காவிலையும் தான் அதிக பாப்புலேஷன் இருக்குது. இப்படி அதை தாண்டி பல நாடுகள் வரிசையாக கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் அங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா 9வது அதிக பாப்புலேஷன் கொண்டதாக இருக்குது யூதர்களுக்கு. அங்கே ஒரு 1,20,000 பேர் இருக்காங்கங்க. அதுலேயும் மெல்போர்ன்லேயும் சிட்னிலையும் தான் ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. அதனால் ஒரு விழா நடக்குது அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, எப்பா நம்மளுக்கான விழா அப்படின்னு. அவங்க ரொம்ப பாப்புலராக கொண்டாடுறது ஹனுக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விழாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீபாவளி மாரி ஒரு நாள்லாம் நடக்காதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் நடக்கும். அதனால் இந்த போண்டே கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் 1000 யூதர்கள் கூடிடுறாங்க. 9 நாள் நடக்கிறதுனால அதில் எல்லாம் டான்ஸு, பாட்டு, இந்த மெழுகுவர்த்தி ஏற்றுறதுன்னு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹனுக்காவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. எப்படி நம்மளுக்கு தீபாவளிக்கு ஒரு விஷயம் சொல்கிறோமோ அது மாதிரி அவங்களும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இப்படி 9 மெழுகுவர்த்தி எல்லாம் ஏற்றுவாங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க அந்த 9 நாள். இது வருஷம் எப்போவுமே டிசம்பர் மாதத்துக்கு நெருக்கமாக தான் வரும். இப்போ இந்த டிசம்பர் 14ஆம் தேதி ஆரம்பித்து இந்த டிசம்பர் 22ஆம் தேதி இந்த விழா முடியும். நேற்றைக்கு தான் இந்த விழா ஆரம்பிக்குது. எல்லாரும் கூடிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு அப்பா ஒரு பையன் 50 வயசான ஆள் 24 வயசான ஆள் 2 பேரும் எந்த இடத்துல அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு பாலத்துக்கிட்ட கவர் எடுத்து நிற்கிறாங்க. அப்படி நின்று இந்த கூட்டத்தை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேராக இருந்தாலும் அங்கிட்ட 1000 பேர் நிற்கிறாங்கன்னா சுட்டால் கண்ட மணிக்கு எல்லாருக்கும் புல்லட் படும்ல. இப்படி சுட்டோன்னா எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. நிறையா பேர் மேலே புல்லட்டு படுது. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே காயமடைகிறாங்க. அங்கனையே 12 பேர் இறந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு 3 பேராக இருக்கிறாங்கன்னு 15 பேர் ஆகிட்டு. இன்னமும் ஒரு சில பேர் சீரியஸாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 2 போலீஸ் ஆஃபீஸரும் இதில் புல்லட் வாங்கியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே போலீஸ் அங்கே வருது. இந்த 2 பேர் சுடுறதுக்கான பணிகள் நடக்குது. அதில் ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாங்க. இதில் ரொம்ப நிறைய பேரை காப்பாற்றின ஒரு ஆள் இருக்காப்புல. நம்மளை மாதிரியே ஒரு பீப்புளாக இருக்கிற ஒரு பொதுமக்களாக இருக்கிறவர் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் அப்படியே காருக்கு பின்னாடி அப்படியே மறைமுகமாக அப்படியே போய் ஒருத்தன் அப்படியே பின்னாடி பிடிச்சிட்றாப்புல. பிடிச்சிட்டு கன்னையும் பறிச்சிட்றாப்புல. அவர் கன்னை வச்சலாம் சுட தெரியாது. ஆனால் அது அப்படியே அந்த ஆள் மேலே நீட்டுறாப்புல, நீங்கள் நவந்தா போன போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. அந்த துப்பாக்கி வச்சு சுட்டம் அப்படியே நடந்து போயிடும். ஏன்னா 15 பேர் 2 பேர் சேர்ந்து போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஆளை போய் தடுத்து கன்னை வாங்கினதுனால ஒரு குறிப்பிட்ட பேர் இவர் காப்பாற்றிருந்திருக்காரு. ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் இவரை பாராட்டுறாங்க. இவர் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு. உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோவும் வைரல் ஆகுது. எப்போ அவர் என்ன மாதிரி செயல் பண்ணியிருக்காரு, இவர் தான் ரியல் ஹீரோ, படத்தில் என்ன பார்க்குறோம், இவங்க என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டவும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன 15 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. இதில் பார்த்துட்டிங்கன்னா சும்மா விடுவாங்களா, 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டவங்கள ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு ஒருத்தரை கைது பண்ணிடுறாங்க. பையன் தான் உயிரோடு இருக்காப்புல, இந்த 24 வயசு பையன். 6 கன்னை அங்கே பறிமுதல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தேகக்காரிலேருந்து கிட்டத்தட்ட 5-6 கன்னை பறிமுதல் பண்ணிடுறாங்க. இந்த வெடிக்கும் சாதனம் 2 இருக்குது, அதை செயலிழக்க செய்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இது போண்டி கடற்கரையில் நடந்ததுனால பார்த்துட்டிங்கன்னா இது வடக்கு பக்கம் நடக்குது. தெற்கு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நிற்கிறாங்க. முதல்ல இந்த வெடி சத்தம்லாம் கேட்டோன்னே ஓகே அந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்தோன்னே ஏதோ பெரிய சீரியஸான இஷ்யூ போல் அப்படின்னு எல்லாரும் உளுந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் இந்த ஐஸ் வண்டிக்கு பின்னாடி ஒளியறது, எதுக்கு பின்னாடி ஒளிய முடியுமோ அதையெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பல பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா செதறி கிடக்கு. ஏன்னா எல்லாம் உளுந்தடிச்சு ஓடினவங்க பல பேர் அவங்க போட்டு தள்ளியிருக்காங்க. அதை நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் இந்த செதறி போன பொருள்களாக கிடக்குது. இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. போலீஸ் 24 வயசு பையனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது யூத சமூகத்துக்கு எதிராக நடந்துருக்கா, அதனால இஸ்ரேல் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்குது. எங்களோட யூத சமூகம் ஆஸ்திரேலிய யூத சமூகத்தில் ஒன்றிணைஞ்சிருக்கும், அது எப்படி இது மாதிரி சம்பவம் நடக்கலாம், இதுக்கு சரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆஸ்திரேலியாட்ட கேட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 கன்று பறிமுதல் பண்ணாங்கன்னு சொன்னல. இந்த 6 கன்று இவங்களாம் வாங்கினதெல்லாம் ரெக்கார்டாக ஆயிருந்திருக்கு. இந்த அப்பா இருக்காப்புல அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆஸ்திரேலியாவில் கன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லைசன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. 6 கன்று வாங்கியிருந்திருக்காப்புல. இந்த பிள்ளைக்கு லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளானை பண்ணியிருந்திருக்காங்க, அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ ஈஸியாக துப்பாக்கி சூடு பண்ண முடியாது. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா 1996 நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆளுங்க, வெறும் ஒரு ஆள்
கிட்டத்தட்ட 35 பேரை சொல்கிறான். கண்ட மேனிக்கு சுட்டு 35 பேரையும் போட்டு தள்ளுறான். பல பேர் காயமடைகிறாங்க. 1996 இந்த சம்பவம் நடந்தோடனே இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி கன்னை எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது, பல அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வரணும்னு கிட்டத்தட்ட பல கன்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்குறாங்க. 7 லட்சம் கன்னை வாங்கி அதை எல்லாம் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்று வாங்கணும்னா பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருக்கு. அதுபடி தான் இந்த ஆள் வாங்கியிருக்காப்புல 50 வயசான ஆள். பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் ஏகப்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அன்றைக்கி 35 பேர் இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ பேர் இந்த துப்பாக்கி சூழ்நால இறக்கலை. இப்போ கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 பேர் இப்போ இறந்துருக்காங்க. இன்னமும் ஏதாவது ரூல்ஸ் மாறுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்படிப்பட்ட சம்பவம் ஆஸ்திரேலியாவோட போண்டி கடற்கரையில் நடந்திருக்கு. அது யூதர்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? அதை கீழே கொண்டு நாளைக்கு ஒரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.